கயல்சி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடிச்சும் பாப்பா நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா சரணவேல போலீஸ்காரங்க அடி நடிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா கையில கோயிலில் எம்பையா சோகமா உட்காந்துருக்காங்க. அந்நேரம் தர்மலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லின் மாப்பிள்ள மட்டும் கிடைக்கட்டும், இந்த ஊரை விட்டே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் சரணவேலோட சித்தப்பா வராரு. அவர் கையில பார்த்து சொல்றாரு, ஏமா நீ பொலிட்டிக்ஸ்ல கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிருமா, அங்க சரணவேல அடின்னு அடிச்சு கொண்டுருவாங்க பொறுக்கு, ரொம்ப பயமா இருக்கு, நிச்சயமா அவன் வெளியில கடத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கயல் சொல்றாங்க, எல்லா பேரும் சொல்றாங்க சரணவேல் தான் கடத்திருப்பான்னு, நீங்க சொல்ற என்ன ஆதார சாட்சி இருக்கு, என்ன நடக்கட்டும், ஆனா எனக்கு எழில் வேணும், எழில் தான் எனக்கு கிடைக்கணும், நான் நிச்சயமா சரணவேல் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கையல் சரணவேல்கிட்ட சொல்றாங்க, எழில எங்கடா வச்சிருக்கோ சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்ப சரணவேல் சொல்றான், நிச்சயமா சொல்றேன் கையில், நான் எழில கடத்தவே இல்லை, யார் கடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சண்டைக்கு வரான். தர்மலிங்கம் கேட்கறான், எங்கடா எழில கடத்தி வச்சுக்க, சொல்ல போறே இல்லடா அப்படின்னு சொல்றான். உடனே சரணவேல் கோவப்படுறான், நான் தான் சொல்றேன் இல்லையா உனக்கு புரியாதா அப்படிங்கிறான். உடனே கையில் சொல்றாங்க, கொஞ்சம் பேச்சை நிப்பாட்டுங்க, நமக்கு எழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கையலோட அம்மா சொல்கிறாங்க, என் தம்பி என்னைக்காவது சின்ன வயசில் கையல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கல, நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு எப்படி நீ கையல் நினைப்பிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. காதலிக்க தப்பு இல்லை, ஆனால் காதலுக்காக என்ன வேணா செய்யணும்னு நினைக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவன் எம்பி ஃபீல் பண்ணி அழுகிறான். கையில் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எழில் என்ன கடத்தலை, எழிலுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சரணவேலோட சித்தப்பா சொல்கிறாரு, அவள் ஏதாவது தப்பு பண்ணா, ஆமாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்குறாமா, இப்படிலாம் அழுக மாட்டான், அவள் இப்படி அழுகிறான்னா நிச்சயமாக எழில் அவள் கடத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லவுமே கையில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எழில தான் காட்டுறாங்க. எழில யாரை கடத்த கும்பல் கடத்தி வச்சிருக்காங்க. எழிலுக்கு சுயநிலை வருது, முழிச்சு பார்க்குறாரு. உடனே திருப்பி அவன் கடத்த கும்பல் அவனை கட்டி வைக்கிறாங்க. அப்போ எழில் கேட்குறேன், நீங்க யாரா எதுக்குற என்னை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்றாங்க, ரொம்ப அவசரப்படாத, நீ சாகிறதுக்கு என்ன டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.